வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கரூரில் நடந்த சம்பவத்தால் தவகவினர் திடீர் கைது, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கரூரில் துயரமான சம்பவம் நடைபெற்றிருப்பதால் அங்கு பார்த்திங்கன்னா மிகவும் பரபரப்பாகவும், கரூரில் பார்த்திங்கன்னா நடந்த அந்த 41 பேர் பார்த்திங்கன்னா உயிரிழப்பு என்பது மிகவும் தமிழகத்தில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா கரூரில் நம்மளுடைய தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் வருகை குறித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 27,000 பேருக்கும் மேற்பட்டோர்கள் பார்த்திங்கன்னா அங்கே குவிஞ்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த இடமும் கொஞ்சம் நெருக்கடியான இடம், ஒரு தெருவு போல் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன். அங்கே பார்த்திங்கன்னா அவர் வந்ததுனால மிகவும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா 41 பேர் உயிரிழந்ததாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வழக்கு தொடரப்பட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா நடவடிக்கை நம்மளுடைய காவல்துறை, அதாவது தமிழக அரசு பார்த்திங்கன்னா முன்னெடுத்திருக்காங்க. அதில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதி அழகனை போலீசார் கைது செய்துள்ளார்கள். நேற்று முதல் தலைமறைவாக இருந்த மதிவழகன் தனிப்படை போலீசார் தீவிரமாக பார்த்திங்கன்னா விசாரித்து பார்த்திங்கன்னா கைது செய்திருக்கிறார்கள். மேலும் 5 பிரிவு மேலே பார்த்திங்கன்னா வழக்கு பார்த்திங்கன்னா செய்திருக்கிறார்கள். நம்மளுடைய பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய தாவேகாவினர். மேலும் பார்த்திங்கன்னா கரூரில் அடுத்த கட்ட சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. கரூரில் பார்த்திங்கன்னா துயர சம்பவம் நடந்தது குறித்து பார்த்திங்கன்னா திமுகவை சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா சார்ந்த எக்ஸ் அமைச்சர் ஒருவர் தான் காரணம் என பார்த்திங்கன்னா எழுதி வச்சுட்டு ஒரு தாவேகா நிர்வாகி ஒருத்தர் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வல்லவன் ஒன்றியத்தில் உட்பட்ட விற்பட்டு கிளை செயலாளரான ஐயப்பன் இந்த விபரீத செயலில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்காரு. அதாவது இந்த சம்பவத்திற்கு திமுக முன்னாள் அமைச்சர் தான் காரணம் அப்படின்றத எழுதி வச்சுட்டு அவர் பார்த்திங்கன்னா தூக்கு மாட்டி இருந்துகிட்ருக்காரு. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தாவேகாவினர்கள் பார்த்திங்கன்னா கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையை பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவை சார்ந்த சிவனேஸ்வரன், சரத்குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா செயல்பட்டதாக அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு, மேலும் பார்த்திங்கன்னா அவர்கள் வதந்திகள் பரப்பியதாகவும் செய்திகள் பதிவிட்டதாக 25 சோசியல் மீடியாக்களில் பார்த்திங்கன்னா அவர்கள் நடவடிக்கை எடுத்ததாக ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தாவேகாவினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்பது இதன் அடிப்படையில் தெரிய வருகிறது. மேலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கரூரில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இன்னும் கூட இந்த துயர சம்பவத்திலிருந்து யாராலையுமே மீட முடியல. அதாவது தாவேகா தலைவர் விஜயா இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த ஒரு இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. மிகவும் பார்த்திங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நடக்கக்கூடாது, அதை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் என்னாலையும் இந்த சம்பவத்திலிருந்து மீள முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு 41 பேர் உயிரின்றது சும்மா இல்லைங்க. அதை பார்த்திங்கன்னா யாராலையும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ அந்த சம்பவம் என்பது மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் துயரமாகவே இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.